கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிறைய பேர் எனக்கு ஏன் இந்த வியாதி வந்தது, எனக்கு ஏன் இந்த துன்பம், நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று கலங்குகிறீர்களா? உங்கள் காயங்களை ஆற்றுகிற தேவன் கர்த்தர் சொல்லுகிறார், உன் காயங்களை ஆற்றுவேன் என்று. எனக்கு அன்பானவர்களை, நீங்கள் ஆஸ்பத்திரியிலையோ வீட்லேயோ படுக்கையில் இருக்கிறீர்களா? என்னை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் இப்பொழுது கோபப்படுகிறார்கள். நான் ரொம்ப நாளாக இப்படியாக இருக்கிறேன், ரொம்ப நாளாக வியாதியாக இருக்கிறேன், என்னை கவனிப்பார் யாரும் இல்லை. இந்த வியாதியிலிருந்து ஒரு சுகம் கிடைக்காதா, ஒரு நிம்மதி கிடைக்காதா என்று அழுது கொண்டே இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார், உங்கள் காயங்களை தொட்டு சுகப்படுத்துகிறார். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லுகிறார். உங்களை தொட்டு, நீங்கள் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் உங்களை தொட்டு சுகமாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் மட்டும் போதும். ஆண்டவரை, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை தாங்க என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்கள். ஆண்டவர் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு அன்பானவர்களை, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவர் இந்த இடத்துல அவர் ஜீவித்து கொண்டு இருக்கும் பொழுது அநேக வியாதிஸ்தர்களை அவர் தொட்டு சுகமாக்கினதை நீங்கள் வேத வசனத்திலே கேள்விப்பட்டிருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் கேட்டால் உடனே அவர் சுகத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் கடுகளவு விசுவாசித்தால் போதும், ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். சரிங்களா? தேங்க்யூ.